தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேற நயினார் நாகேந்திரனின் நடவடிக்கைகளே காரணம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி சிதைத்துக் கொண்டிருப்பதாக அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முதல் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அமமுக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கும் சூழலில் பாஜக கூட்டணியிலிருந்து அதிரடியாக வெளியேறியுள்ளது. குறிப்பாக தங்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தூக்கிப்பிடித்ததே கூட்டணியில் இருந்து வெளியேற காரணம் என டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல, அவர்கள் தவறு. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன். பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும்? அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர்னு சொல்லல. அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். பழனிசாமி தானே தன்னை அறிவித்துக்கிட்டு எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர், நானா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. பாஜக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நயினார் நாகேந்திரன் செயல்பட்டதாகவும் டிடிவி தினகரன் புகார் கூறியுள்ளார். நயினார் என்ன சொல்லியிருக்காரு? பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர், அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா? நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார், ஓபிஎஸ் டிவி பேச தயார். சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தவறாக வழிநடத்துவதால் கடந்த கால தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்ததாகவும் இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி சிதைத்துவிட்டதாகவும் டிடிவி தினகரன் காட்டமாக விமர்சித்துள்ளார். அம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது. அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம். தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் பணபலம் இருக்கிறது, இரட்டை இலை இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இலையை இதுவரை சிதைத்துக் கொண்டு வந்து விட்டீர்கள். நீங்கள் உணருங்கள், இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனக்கு கடமை என்று நினைக்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் டிடிவி தினகரன் விளக்கமளித்துள்ளார். அவர் விஜயகாந்த் போல ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம்னு சொன்னது நான் எதார்த்தம். இது வந்து விஜய் நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் எந்த கூட்டணியில சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லுங்கள். இதனிடையே டிடிவி தினகரன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளிக்க மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.